வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டிலேயே எப்படி ஒரு ஹெர்பல் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து ரெகுலராக தடவிட்டு வந்தால் முடி வந்து நல்லாவும் வளரும், சாஃப்டாகவும் இருக்கும். டெய்லியும் வந்துட்டு இந்த எண்ணெயை துறவி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஸ்கேல்ப்ல எல்லாம். நிறைய பேத்துக்கு வந்துட்டு நல்ல பொடுகு தொல்லையில் இருக்குது, அதுக்காக வந்துட்டு ஒரு குட் ரிலீஃபாக இருக்கிறதுக்காக இந்த ஆயில் வந்துட்டு காய்ச்சி காமிக்க போகிறேன். கற்றாழை ஆலுவேரான்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து தலையில் ஏதாவது அரிப்பு பொடுகு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா போக வச்சுட்டு அப்புறம் நல்லா தலைக்கும் உடம்புக்கும் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இந்த ஆலுவேரா. துளசி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது வந்து பெயின் தொல்லை இருக்கிறவங்க வந்துட்டு இந்த துளசி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பெயின் தொல்லை வந்துட்டு போயிடும். அப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைகள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வலுவலுப்பு, முதலே எண்ணெய் வந்து வலுவலுப்பாக இருக்கும், இன்னும் மேற்கொண்டு வலுவலுப்பு கொடுக்கும். நீம் லீவ்ஸா, இதுவும் வந்து பெயின் தொல்லையிலேருந்து வந்துட்டு விடுபடுறதுக்கு கசப்புத்தன்மையாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் ஒரு கொத்தளவுக்கு நீம் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் கற்பூரவள்ளி வந்துட்டு காரத்தன்மையுடையது. மருதாணி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். வெள்ளை முடி இருக்கிறவங்க இந்த மருதாணி இலைகள் யூஸ் பண்ணிட்டு வந்தால் நல்லது. அப்புறம் கருவேப்பிலை இலைகள், சின்ன வெங்காயம் 4, நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். மருதாணி இலைகள், வேப்பந்தலை, கருவேப்பிலை, கற்றாழை, வெங்காயம், செம்பருத்தி பூ, இது எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த கற்றாழையை வந்துட்டு தோல் சீவிட்டு அதில் உள்ள சதப்பத்தை மட்டும் எடுத்துக்க போகிறோம். 100 கிராம் நல்லெண்ணெய், 100 கிராம் விளக்கெண்ணெய், 50 கிராம் பேக்கெட்டாக இருக்குது. இது வந்து விளக்கெண்ணெய், ரெண்டுமே வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த நல்லா காஞ்சு வரட்டும், பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். நல்லா அடி கனமான பாத்திரத்தை எடுத்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் விளக்கெண்ணெய் 2 பேக்கெட், 50 கிராம் பேக்கெட்டாக, நல்லெண்ணெய் 2 பேக்கெட் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஆரம்பத்திலே ஊற்றிடலாம். இப்போ 3 எண்ணெயும் வந்துட்டு கலந்தாச்சு. இப்போ இது நல்லா காயட்டும். நம்ம அந்த கற்றாழையை வந்துட்டு அந்த மேல் உள்ள தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற சோற்று பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதிக்கவும் இல்லை, காஞ்சிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். இப்போது இந்த நம்ம தனியாக எடுத்து வச்ச லீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதுக்குள்ளே போட்டுக்க போகிறோம். நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா எண்ணெயெல்லாம் வந்து தெறிக்கும். அப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தை வந்துட்டு தோல் சீவிட்டோ தோலோடையோ வந்துட்டு ஒரு 2 கொட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாரெல்லாம் வந்து வெளியில் வர்ற வரைக்கும் இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம அந்த சோற்று கற்றாழையை வந்து உள்ளே போட போகிறோம்.
நல்லா நுரை வந்து வருது பாருங்க. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கங்காட்டிக்கு அந்த சூட்டுலேயே வந்து இந்த லீவ்ஸில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த எண்ணெயில் இறங்கி வரும். இப்போ இந்த நுரையெல்லாம் வந்துட்டு அடங்கினோந்தையும் வந்து ஆறிடும் நல்லா. அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் வடிகட்டி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு. எண்ணெய் கலர் பாருங்கள், அதில் உள்ள லீவ்ஸில் உள்ள எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் இறங்கிடுச்சு. இன்னும் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் அரைச்சி வடையாட்ட தட்டி கூட இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த எண்ணெயை வந்து டெய்லியும் தடவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வாரத்தில் 2 நாள் தலைக்கு குளிச்சுட்டு வந்தால் உங்கள் தலையில் இருக்கிற பொடுகு பேன் தொல்லையெல்லாம் போயிட்டு உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வளர்ந்துடும். கண்டிப்பாக இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.